ஹலோ பெற்றோர்களே மற்றும் மாணவர்களே, நான் தான் உங்கள் கௌதம். இந்த வீடியோ பதிவில் 5th தமிழுக்கான அஃபீஷியல் முழுஆண்டு தேர்வு ஆனுவல் எக்ஸாம் 3rd டேர்முக்கான வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிட்டு, முக்கியமாக நம்ம சேனலில் கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கீழே தான் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்ப்பா. அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 மார்க் பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு அட்டவணையில் உள்ளவற்றை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அட்டவணையில் படித்து பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. இது ஒரு மாதிரி வினாத்தாள். இது வந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. பார்த்துட்டிங்களா? இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் இங்கேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 6 இது இருக்குது, இங்கேயே 6 டேஷ் இருக்குது. கரெக்டாக படித்து பார்த்து எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து சொல்லக்கூடிய பொருளை தேர்ந்தெடுத்து நிரப்புங்க. ஓகேங்களா? பண்ணு, சன்மானம். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் எதுக்கு ஆன்சர்னு. அடுத்து விடைக்கேற்ற வினாக்களை உருவாக்குக. ஓகேங்களா? யாழ்னி மிதிவண்டியில் தோட்டத்திற்கு சென்றால் பூக்களை பறித்து பூமாலை தொடுத்தாள். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நீங்கள் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி எங்கு, எதற்காக. யாருன்னா யார் மிதிவண்டியில் தோட்டத்திற்கு சென்றால் அப்படி கேட்கலாம். எங்குன்னா யாழ்னி பூக்களை எங்கே பொறித்தாள் அப்படி எழுதிக்கலாம் நீங்கள். எதற்காகனா எப்படி சொல்கிறது, யாழ்னி எதற்காக தோட்டத்தில் இருந்து பூக்களை பறித்தாள் அப்படி எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர், நானே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ இது பாருங்கள். ஸோ அஞ்சல் துறை அறிவிப்பு, காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து வயதினரும் பங்கேற்கும் வகையில் கட்டுரை போட்டி. ஓகேங்களா? ஸோ கட்டுரை போட்டி இந்த மாதிரி தலைப்பு கொடுத்துட்டாங்க. கீழே பாருங்கள், கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டால் எதை பற்றி கட்டுரை எழுதுவீர்கள்? காந்தியடிகளை பற்றி கட்டுரை எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் கொஸ்டின்ஸில் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அப்படியே நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? சொற்களை முறைப்படுத்தி தொடர்களை எழுதுக. ஓகேங்களா? தப்பாக இருக்கும் சென்டென்ஸ்லாம், நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? அப்புறம் தொடரில் உள்ள இணைச்சொற்களை எடுத்து எழுதுக. விண்ணப்ப கடிதத்தின் பகுதியை நிறைவு செய்க. ஸோ மகிழ்வுக்குரிய பொருள் வணக்கம், கிராமத்தில் வாழும் மக்களாகிய எங்களுக்கு. ஸோ கரெக்டாக எதுக்கோசம் கேட்குறாங்கன்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா? ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஊர் மக்கள் சார்பில் விண்ணப்பம் கடிதம். ஓகேவா? அடுத்து வரைபடத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ அதிக அளவு பக்கங்கள் படிக்கப்பட்ட புத்தகங்கள் பெயர் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சிம்பிளாக தான் இருக்குது. இதுதான் பாருங்கள், அதிக பேஜ் படிக்கப்பட்ட புத்தகம்னு நினைக்கிறேன். அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து குறிப்புகளை கொண்டு கதையை உருவாக்கி எழுதுக. 10 குளம், மீன்கள், நண்டுகள், நண்பர்கள், மழை, வெள்ளம், வெள்ளத்தில் துணி அடித்து வரப்பட்டதால் அத்துணி குளத்தை அடைந்தல். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்டுருப்பாங்க. எல்லாம் படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 10ஐ படித்து வினாக்களுக்கு விடையளி. இது சிம்பிள் தான்ப்பா. இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும், நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். சிம்பிள் தான் இதெல்லாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், சிறு சேமிப்பு என்னும் தலைப்பிலான கட்டுரைக்கு பொருந்துமாறு 4 தொடர்களை எழுதுக. ஓகேங்களா? சிறு சேமிப்பு. ஸோ ஈஸியாக எழுதலாம் நீங்கள். சிறு சேமிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் 4 எழுதினா போதும், 4 மார்க்கு. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க கீழே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அடுத்தது வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, மெட்ரோக்களை மற்றும் மாணவர்களை வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் வீடியோவும் போடுவேன். ஸோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.